அனைவருக்கும் வணக்கம். நடிகர் திலகம் அவர்களின் கோடீஸ்வரன் திரைப்படம். இந்த படத்துடைய பாடல்கள் பற்றி நாம் இன்றைக்கி பார்க்குறோம். இந்த படத்துக்குங்க இசையமைப்பு எஸ்வி வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர் இசையமைப்பு. ஒரு பெரிய மேதைங்க இசையில், ரொம்ப அருமையான இசையமைப்பு இந்த படத்தில். அதாவதுங்க, ஒரு படத்தில் ஒரு பாட்டுன்னா சூப்பர் ஹிட் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் நடிகர் திலகமும் நாட்டிய பேரொளி பத்மினி அவர்களும் பாடிய குலாவும் தென்றல் நிலாவை பிரிவது கூடாதென்பேன் அப்படிங்கிற அந்த பாட்டு. அந்த பாட்டும் சரிங்க, அந்த பாட்டுக்கு இசை ஏஎம் ராஜா அவர்களும் பி சுசீலா அம்மாவும் அந்த பாட்டு பாடியிருக்காங்க. நடித்த நடிகர் திலகம், நாட்டிய பேரொளி, இவங்க நாட்டியம் சூப்பராக இருக்குங்க. நடிகர் திலகத்தோடைய அந்த நடனம் அசைவுகள் ரொம்ப நல்லா இருக்கும். பத்மினி அம்மாவுக்கு ஈடு கொடுத்து நடனம் ஆடி இருப்பார். ரொம்ப நல்ல ஸ்டைலாக பண்ணுவார் நடிகர் திலகம். இந்த பாட்டை நம்ம இப்போ கேட்கலாம், வாருங்கள். குழாவும் தென்றல் நிலாவை பறிவது கூடாதென்று நினைக்கிறேன், போக கூடாதென்று நினைக்கிறேன். கலாபமயிலும் மேகத்தை கண்டு ஓடாதென்று நினைக்கிறேன், இனி ஓடாதென்று நினைக்கிறேன். எழில் மேவும் ஜோதியே தாரா, இன்பவானில் உலாவிடும் தாரா, இதயவானில் உலாவிடவாராய். இன்பவானில் உலாவிடும் தாரா, இதயவானில் உலாவிடவாராய். என் வாழ்விலே ரகசியம் ஒன்று, இல்லற வாழ்வினில் அவசியம் 2, இதன் யோகத்தினாலே 3. கண்ணாலே விளையாடும் ராஜா, நீ என்னாலும் ஆடாத ரோஜா. கண்ணாலே விளையாடும் ராஜா, நீ என்னாலும் ஆடாத ரோஜா. இன்ப காவியமே, இதய ஓவியமே, இன்ப காவியமே, இதய ஓவியமே. அன்பாக பண்பாடும் காவிலே, அமுத காவிலே குலாவும் தென்றல் நிலாவை பிரிவது கூடாதென்று நினைக்கிறேன், போகக்கூடாதென்று நினைக்கிறேன். கவி பாடும் சேல்விழியாலே, கவி பாடும் சேல்விழியாலே கவர்ந்திடும் செல்வமே. கலை வீசும் சந்திரனாலே, ஓ சந்திரா கனிந்ததென் உள்ளமே, கண்ணாலே விளையாடும் ராஜா, நீ என்னாலும் ஆடாத ரோஜா. கண்ணாலே விளையாடும் ராஜா, நீ என்னாலும் ஆடாத ரோஜா. மலரின் அழகாலே, மதுவின் சுவையாலே, மலரின் அழகாலே, மதுவின் சுவையாலே வண்டு ரீங்காரம் செய்யும் பூங்காவிலே, இன்ப காவிலே, குலாவும் தென்றல் நிலாவை பிரிவது கூடாதென்று நினைக்கிறேன், போகக்கூடாதென்று நினைக்கிறேன். இந்த பாட்டிலிங்க ஒரு அருமையான சீன் எப்படின்னா, நம்ம தில்லானா மோகனாம்பாள் படத்துலிங்க அந்த மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன பாட்டப்பைங்க நாட்டிய பேரொளி அவங்க டான்ஸ் ஆடும் பொழுது நடிகர் திலகம் தூணில் மறைஞ்சு பின்னாலிருந்து மறைஞ்சு பார்ப்பார். அப்போ இவங்க சண்முகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லுவாங்க. அப்போ சிவாஜி ஒரு மாதிரி பார்ப்பார். அதேமாரியே இந்த பாட்டப்பைங்க நாட்டிய பேரொளி பத்மினி அவங்க, இவர் பேர் படத்தில் சந்திரன், நடிகர் திலகத்து பேரை. இவங்க நிலாவை காட்டி சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாங்க அந்த பாட்டிலேயே. அப்போ நடிகர் திலகம் என்ன செய்வாங்கன்னா, தலையில் ஒரு கொட்டு கொட்டுவாங்க லேசாக. அப்போ அவங்க தலையே பிடிச்சிக்கிட்டே டான்ஸ் ஆடுவாங்க. அந்த அந்த சீனில் 2 பேர்த்துக்கு அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப அருமையாக இருக்கும். பத்மினி அவர்கள் நடித்த படம்னா அவங்களுக்கு சோலோவாக ஒரு பாட்டு இருக்கும், ஒரு ஹைலைட்டாக ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுவாங்க. அந்தமாரி ஒரு பாட்டு அப்படின்னு சொன்னோம்னா, பகவானே கேளையா பச்சோந்தி உலகிலே பணமேதான் ஜீவனாதி அப்படிங்கிறக்கூடிய ஒரு பாட்டுங்க. ரொம்ப அருமையான பாட்டு இந்த பாட்டு. இதில் பத்மினி அவங்களுடைய நடனம் ரொம்ப நல்லா இருக்கும்.
அதாவது அவங்க அப்பா தங்கவேல் பணத்தாசை பிடித்தவர். அந்த பணத்தாசையை வந்து அது கிண்டல் பண்ணுற மாதிரியான ஒரு பாடல். இந்த பாட்டில் இந்த நாட்டியம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாட்டில் சில வரிகள் கேட்போம். அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு எவ்வுலகும் இல்லை. பகவானே கேளையா பச்சோந்தி உலகிலே, பகவானே கேளையா பச்சோந்தி உலகிலே, பணமேதான் ஜீவனாடி, உலகில் பணமேதான் ஜீவனாடி. பதவியின் ஆசையாலே பல பேரை மோசம் செய்து பகல் வேஷ மைனரெல்லாம் சுகமாக வாழ்ந்திடவும் பணமேதான் ஜீவனாடி, உலகில் பணமேதான் ஜீவனாடி. இன்னொரு சிறப்பான பாடல் வந்துங்க பி லீலா அவர்கள் பாடிய பாட்டு. பத்மினி அவங்க பாடுவாங்க படத்தில். அதாவது இசை அமுதம் போல் உண்டோ அப்படிங்கிற ஒரு பாடல், கர்நாடிக் இசையில் இருக்கக்கூடிய ஒரு பாடல். ரொம்ப நல்ல அருமையான ஒரு பாடல். இந்த பாடலில் இருந்து சில வரிகளை கேட்போம் வாருங்கள். இசையமுதம் போலுண்டோ, ஆஹா, இசையமுதம் போலுண்டோ, இசை அமுதம் போலுண்டோ, வேறேதை இனிய உயர்கலை உலகிலே, இசையமுதம் போலுண்டோ, வேறேதை இனிய உயர்கலை உலகிலே, இசையமுதம் போலுண்டோ. பசியையும் மறந்து உயிர்கள் பரவசமாகுமே, பசியையும் மறந்து உயிர்கள் பரவசமா